எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சிங்கத்தின் குகையில் நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் தமிழ் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிற்று கொட்டடா முரசு என்று நமது புரட்சி பாவலன் பாரதிதாசன் பாடியதற்கேற்ப செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தணல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலே என்று அந்த பாவலன் அந்த புரட்சி குயில் கூவியதற்கேற்ப அடிமை தமிழ் தேசியத்தின் உரிமை மீட்சிக்காக இன உணர்வோடும் மான உணர்வோடும் இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் கிளர்ந்தெழுகிற ஒரு அரசியல் புரட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற அரசியல் புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறான் மாமேதை மார்க்ஸ். மாற்றம் என்றால் எப்படிப்பட்ட மாற்றம்? எதிலெல்லாம் மாற்றம்? பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை. மக்களுக்கு சேவை செய்ய பணம் தேவையில்லை. தன்னலமற்ற உண்மையின் நேர்மையாக என் மக்களுக்கு நான் பணியாற்றுவேன் என்கிற அந்த மனம்தான் தேவை. இந்த நிலையை மாற்றுவது மாற்றம். என் அன்பிற்குரிய மக்களே, ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமையாக இருக்கிற கல்வி இந்த நாட்டில் வியாபாரமாக, வர்த்தக பொருளாக, சந்தை பொருளாக மாறி நிற்கிறது. உலகத்தில் கல்வியில் தலை சிறந்த நாடுகளாக இருக்கிற தென்கொரியா, ஜப்பான், சீனா, சிங்கப்பூர், பின்லாந்து போன்ற நாடுகள் எல்லாம் கல்வியை தன் தேசத்து மக்களுக்கு, தன் நாட்டு பிள்ளைகளுக்கு உயர்ந்த தரமான கல்வியை இலவசமாக கொடுக்கிறார்கள். ரஷ்யா, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் எல்லாம் கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம். என் அன்பான சொந்தங்களே, அறிவு விற்பனைக்கு வந்துவிட்ட ஒரு நாடு எப்படி வளரும், வாழும்? ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி. பணம் இருப்பவன் உயர்ந்த கல்வியை பெறலாம், நல்ல அறிவை பெறலாம். பணம் இல்லாதவன் கல்லூரி, பள்ளிகளை வேடிக்கை பார்த்து விட்டு வீட்டுக்கு செல்லலாம் என்கிற நிலை சரியான ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதுதானா? இதை மாற்றுவது மாற்றம். ஏழை பணக்காரன் என்று வேறுபாடு இல்லாத அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம். இது மாற்றம். இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற கனவோடு களத்திலே நிற்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உயிர் காக்கும் மருத்துவம், மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை என்ற முழக்கத்தை முன்வைத்தான் புரட்சியாளர் சேகுவேரா அவர்கள். உயிர் காக்கும் மருத்துவம் இலவசம். ஏழைக்கு ஒன்று, பணக்காரனுக்கு ஒன்று என்ற பாகுபாடு இல்லாது தரமான, சரியான, சமமான மருத்துவம் எல்லோருக்கும் இலவசம். இது மாற்றம். ஆனால் இன்றைக்கு பணம் இருக்கிறவன் நல்ல மருத்துவமனையில் படுத்து வைத்தியம் பார்த்து உயிரோடு வீட்டுக்கு வரலாம். பணம் இல்லாதவன் மருத்துவமனைக்கு போய் செத்து பணமாக வீட்டுக்கு வரலாம். இதுதான் இங்க இருக்கிற நிலைமை. என் அன்பிற்குரிய மக்களே, ஒரு கவிஞன் எழுதுகிறான், தற்கொலை செய்தவருக்காக விஷம் குடித்தேன், பிழைத்துக் கொண்டேன், விஷத்தில் கலப்படம். மருத்துவமனையில் சேர்த்தார்கள், செத்தே போனேன், காரணம் மருந்தில் கலப்படம் என்று. இப்படி இருக்கிற நாட்டில் இந்த நிலையை மாற்றுவது ஒரு மாற்றம். அப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் ஒரு மாற்ற அரசியல் புரட்சி. ஒவ்வொரு மனிதனின் அத்தியாவசிய அடிப்படை தேவையாக இருக்கிற கல்வி, மருத்துவம் இலவசமாக வேண்டும். கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் என் அன்பு மக்கள் செலவழிக்கிற பணம் எவ்வளவு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு
தேர்தலை சந்திக்கிற போது இவர்கள் கொடுக்கிற 2000, 3000, 500, 1000 நீங்கள் வாக்கை செலுத்துகிறீர்கள். 50 ஆண்டுகளாக நடக்கிற இந்த தேர்தலில் இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக வந்து ஆள்வதில் என்ன வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்த்து விட்டீர்கள்? போன முறை மிக்சி இலவசம், இந்த முறை கிரைண்டர் இலவசம், ஆடு இலவசம், மாடு இலவசம். அவர்கள் ஒரு தத்துவம் வைத்திருக்கிறார்களே அன்பு பெற்றோர்களே, ஆடு உங்களுக்கு இலவசம், மாடு உங்களுக்கு இலவசம், இந்த நாடு எங்களுக்கு இலவசம் என்று எடுத்துக்கொள்வதுதான் அவர்களுடைய கொள்கையாக இருக்கிறது. இதை மாற்றுவது மாற்றம். உயிர் ஆகாரமாக இருக்கிற நீர் வெறும் மனித தேவை மட்டுமல்ல. தண்ணீர் இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உயிருக்குமான தேவையாக இருக்கிறது தண்ணீர். அந்த தண்ணீர் விற்பனை பொருளாக மாறி இருக்கிறது. தாயின் மாறில் பால் குடிக்கலாம், இயற்கை, யதார்த்தம், இயல்பு. ஆனால் அந்த மாறை அறுத்து ரத்தம் குடிப்பது எவ்வளவு பெரிய கொடுஞ்செயலோ அதைவிட கொடுமையான ஒரு செயலை இந்த பூமி தாயின் மாறில் இருந்து உறிஞ்சி உறிஞ்சி லட்சக்கணக்கான லிட்டர்கள், லட்சக்கணக்கான கோடி லிட்டர்களை தண்ணீரை உறிஞ்சி தனிப்பெரும் முதலாளிகள் வித்து பல லட்சக்கணக்கான கோடிகளை பணத்தை கொண்டு போகிறார்கள். இதை தடுக்க தரமான தூய குடிநீரை தன் நாட்டு மக்களுக்கு இலவசமாக கொடுக்க ஒரு துப்பு இல்லை. தவிச்ச வாய்க்கு தண்ணி தராத அரசு அது இருந்தால் என்ன, செத்தால் என்ன என்று அன்பிற்குரிய மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். எல்லாவற்றையும் இலவசமாக தருகிற இந்த நாடு, இந்த அரசு, மடிக்கணினி இலவசம், ஆடு இலவசம், மாடு இலவசம், மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், மிதிவண்டி இலவசம், எல்லாம் இலவசம், தண்ணீர் மட்டும் 10 ரூபாய் என்று விற்பது ஏன் என்ற கேள்வியை அறிவார்ந்த தமிழ் சமூகம் எழுப்பி பார்க்கணும். தண்ணீரை இலவசமாக இந்த ஆட்சியாளர்களால் தர முடியாது. ஏன் முடியாது? தண்ணீரை இலவசமாக கொடுத்து விட்டால் தண்ணீரை வித்து பிழைக்கிற பெரும் லாபம் சம்பாதிக்கிற தனியார் முதலாளிகள் பாதிக்கப்படுவார். அவன் பாதிக்கப்பட்டால் அரசாங்கத்திற்கு என்ன? அவனிடத்தில் வருகிற 100 கோடி, 200 கோடி, 300 கோடி, 400 கோடி என்று கமிஷன் பணம் நின்றுவிடும். மக்களின் வளத்தை எல்லாம் தனிப்பெரும் முதலாளிகளுக்கு சொந்தமாக மாற்றிவிட்டு கமிஷன் வாங்கிக் கொண்டு இருக்கிற புரோக்கர்களாக, தரகர்களாக இந்த நாட்டை ஆள்பவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிவில் சிறந்த எனது தமிழ் சமூகத்தின் மக்கள், இளைய தலைமுறை தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். உலக நாடுகளில் தரமான மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கிறார். இங்கிலாந்திலே, ஜெர்மனியிலே, பிரான்சிலே, ஜப்பானிலே, ரஷ்யாவிலே எல்லா நாடுகளிலும் மருத்துவம் இலவசம், மருத்துவ கல்வி இலவசம். இதே தமிழ்நாட்டு பிள்ளைகள், நமது பிள்ளைகள் ரஷ்யாவிலும் சீனாவிலும் போய் இலவசமாக மருத்துவம் படிக்கிறார்கள். அவன் கல்வியை விற்பதில்லை, அறிவை விற்பதில்லை, உயிர் காக்கும் மருத்துவத்தை வியாபாரமாக்கவில்லை. ஆனால் இங்கே அரசு மருத்துவமனை இருக்கிறது, பல ஆயிரம் கோடி அது நிர்வகிக்க ஒதுக்கப்படுகிறது ஆண்டுதோறும். ஆனால் அரசின் அமைச்சரோ அல்லது அரசு அதிகாரிகளோ யாராவது ஒருவர் அரசு மருத்துவமனையில் படுத்து வைக்க பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். ஏன்? தரம் இல்லை. அரசு பள்ளி, கல்லூரிகள் இருக்கிறது. அரசு பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர் மகன் அங்கு படிப்பாரா? அரசு கல்லூரியில் வேலை செய்கிற பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் அங்கு படிப்பார்களா? படிக்க மாட்டார்கள். காரணம் என்ன? தரம் இல்லை. எல்லாவற்றையும் தனியார் முதலாளிதான் சரியாக நிர்வகிப்பான் என்றால் அரசு எதற்காக? எல்லாம் தனியார் மயம். கல்வி தனியார் மயம், சாலை தனியார் மயம், போக்குவரத்து தனியார் மயம், மருத்துவமனை தனியார் மயம், வானூர்தி தனியார் மயம், எல்லாம் தனியார் முதலாளிகளிடத்தில் என்றால் அரசின் வேலை என்ன? எதற்காகத்தான் அரசு? அன்பிற்குரிய சொந்தங்கள், இதை சிந்திச்சு பார்க்கணும். இதை மாற்றணும். இத்தனை கோடி மக்களால் நிறுவப்படுகிற அரசால் முடியாதது ஒரு தனி மனிதனால் எப்படி சாத்தியமாகும்? தனி மனிதனால் முடியாதது அரசால் முடியாதா? இவ்வளவு பெரிய நிர்வாக கட்டமைப்பு, எத்தனை IAS, IPS, வட்டாட்சியர், எவ்வளவு பேரு, இதை வைத்துக் கொண்டு ஒரு சரியான நிர்வாகத்தை தர முடியாதா? ஊழல், லஞ்சமற்ற உண்மையின் நேர்மையான நிர்வாகத்தை தர முடியாதா? தர முடியாதா? இதை மாற்றணும். அதான் மாற்றம். யார் மாற்றுவது? யார் மாற்றுவது? திமுக மாத்த போகுதா? அதிமுக மாத்த போகுதா? யார் மாற்றுவது?
பொறுத்து பொறுத்து சகித்து சகித்து எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து வெந்து நொந்து செத்து போன இனத்தின் பிள்ளைகள் ஒன்று திரண்டு நிற்கிறோம் நாங்கள் தமிழர்கள் என்று. சாதி மதங்களால் புரிந்து விளந்து இன உணர்வை பறிகொடுத்து மான உணர்வை இழந்து நாங்கள் தமிழர்கள் என்பதையே மறந்து அடிமையாக வாழ்கிற நிலை. காலில் விழுந்து கை கட்டி கும்பிட்டு அற்ப பதவிக்கும் 5க்கும் 10க்கும் அலைகிற அந்த அவமான நிலையில் இருந்து தன்மானம் கொண்டு தமிழ் சமூகம் மீண்டெழுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த தேர்தல் களம். இதை அன்பிற்குரிய சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசிய எனது அண்ணன் வீணரசு கூட சொன்னார்கள், என் தம்பி மகாதேவனுக்கு வாக்கு செலுத்தி வெல்லவிட்டால் நாட்டில் மாற்றம் வந்து விடுமா என்று. புரட்சி என்பதும் மாற்றம் என்பதும் ஒரு புள்ளியில் இருந்தான் தொடங்கும். மாற்றம் என்பது எனக்குள் இருந்து மாற்றம் வரணும். நான் இந்த உலகத்தை எப்படி பார்க்க விரும்புகிறேனோ, இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை விரும்புகிறேனோ, அந்த மாற்றம் முதலில் என்னிலிருந்து தான் தொடங்க வேண்டும். எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அப்படித்தான் இது ஒரு தொகுதி தானே என்று கருத முடியாது. கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சொன்னது போல, என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையில் தானே தொடங்குச்சு, என்ன பெரிய சமுத்திரம் கடல் ஒரு துளியில் தானே தொடங்குச்சு, என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்தில் தானே தொடங்குச்சு என்று அவர் சொன்னது போல, இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு தூய அரசியல் மாற்ற அரசியல் புரட்சி இந்த மண்ணில் இருந்து தொடங்கட்டும் என்பதுதான் உங்கள் பிள்ளைகளின் வேண்டுகோள். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் என்று பாட்டு இருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் நாம் தமிழர் கட்சி என் அன்பு இளவல் மகாதேவன் வென்றால் இந்திய அரசியலிலேயே இது எதிரொலிக்கும் என்பதை அன்பிற்குரிய மக்கள் புரிந்து கொள்ளணும். திமுகவின் சரவணன் வெல்வது ஒரு செய்தி, ஒன்னும் செய்யப்படுறதில்லை. 89 பேரு சட்டசபைக்குள்ள போயிட்டு அடுத்த 10வது நிமிஷம் வெளியில வந்துருவாங்க. அதுல கூட ஒருத்தர் வர போறாரு, அவ்வளவுதான். அதிமுக ஐயா போஸ் வென்று போய் என்ன செய்ய போறாரு? தானை தலைவி, தன்மான தலைவி, புரட்சி தலைவி, இதய தெய்வம் அம்மா அவர்கள் சொல்லும் போது எல்லாரும் கை தட்டுவான். அதுல 600 கை சேர்ந்து தட்ட போகுது, அவ்வளவுதான். அடிமை கூட்டத்தில் மேலும் ஒரு அடிமை. ஆனால் என் தம்பி மகாதேவன் வெல்வது என்பது வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், மாபெரும் புரட்சி. எளிய மக்கள் ஒரு மாற்றத்திற்கான அரசியலை கட்டி எழுப்பினார்கள் என்ற சரித்திர மாற்றம். அதை புரிந்து கொண்ட அன்பிற்குரிய மக்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும். அரசியல் என்பது ஒரு வாழ்வியல், அதை புரிந்து கொள்ளணும். வெறும் அரிசியலாக மாற்றி நிறுத்தி இருக்கிறது திமுகவும் அதிமுகவும். ஐயா கலைஞர் வந்தால் 10 கிலோ அரிசி போடுவார், அம்மா ஜெயலலிதா வந்தால் 20 கிலோ அரிசி போடுவார். அந்த அரிசியை ஐயா கருணாநிதி விட்டு நாய் சாப்பிடுமா? அம்மையார் ஜெயலலிதா விட்டு நாய் சாப்பிடுமா? நாய் கூட திங்காத அரிசியை என் தமிழ் மக்களை சாப்பிட வைத்த கொடுமை. மாட்டுக்கு அந்த தண்ணியை ஆக்கி வச்சா கூட குடிக்க மாட்டேங்குது. மாடுக்கு தண்ணி ஆட்டிக்கிட்டு இருக்காரு, மாடு தண்ணி குடிக்கல, அதை தவட்டை போட்டு கலக்கி வச்சு குடிக்க விடுறாரு. அது மூஞ்சி தண்ணி அடிச்சு துப்பி விட்டுருவாரு மூஞ்சியில. மானங்கட்டவனே மாட்டை அடிக்கிறாரு. அது சொல்லுது மானங்கட்ட மாடே குடிங்கிறாரு. மானங்கட்டவே நீயா நானான்னு மாடு கேக்குது. நான் 9 ரூபா தவிடு திங்கிறேன், நீ 1 ரூபா அரிசி திங்கிற, நீ என்னைய மானங்கட்டவன் சொல்லியடாங்கிறது. அவ்வளவு கேவலங்கட்ட நிலைக்கு நம்ம போயிட்டோம். ஒரு தம்பி எழுதுறான், அல்சேஷன் நாய் 25,000, பமேரியன் நாய் 25,000, கோல்டன் ரெட்ரீவர் 25,000 நாய் விலை. தமிழர்கள் 200 ரூபாய். 200 ரூபாய் கொடுத்துட்டா மானத்தை விற்கிற ஒரு நிலைமை, கேடுகட்ட நிலைமை. இதை மாற்றணும். இதுல இருந்து தன்மானம் கொண்ட இளைய தலைமுறை பிள்ளைகள், என் அருமை தம்பி தங்கைகள் எழணும். வாக்குக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு வாக்கை செலுத்துவது என்பது தன்மான இழப்பு என்பதை புரிந்து கொள்ளணும். நம்ம மானத்திற்காக உயிரை விட்ட பரம்பரை, அதை கவனத்தில் வச்சுக்கணும். நன்பிற்குரிய மக்களே, நமது பாட்டன் புலித்தேவனும் தீரன் சின்னமனையும்
மாமன்னர்கள் மருதிருவரும் பெருமைக்குரிய நமது பாட்டியார் வேலுநாச்சியாரும் இந்த நிலத்தை ஆளும் போது இந்தியா இல்ல. நமது அன்னை நிலம் அந்நியனுக்கு அடிமைப்பட்டு விடக் கூடாது என்பதற்காகவே வாளும் வேலும் ஏந்தி புரட்சி செய்த பெருமக்களின் பேரனும் பேத்திகளும் நாம். அதெல்லாம் வெள்ளக்காரன் படையெடுத்து வாரான். வெள்ளக்காரன் பீரங்கி வச்சிருக்கான், தூர நின்னு குண்டை போட்டு கொன்றுவான் தெரியும். அவன் துப்பாக்கி வச்சிருக்கான், தூர நின்னு குறிபாத்து சுடுவான், செத்துருவான் தெரியும். ஆனாலும் நமது பாட்டன் பூலித்தேவனும் மருதுபாண்டியரும் வேலுநாச்சியாரும் தீரன் சின்னமலையும் அழகுமுத்துக்கோனும் சுந்தரலிங்கனாரும் களத்திலே பாய்ந்தார்கள் என்றால், சாவோம் என்று தெரிந்தும் சண்டைக்கு போனார்கள் என்றால், மான தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்பதால் களத்திலே பாய்ந்தார்கள். சாவது என்று ஆகிவிட்டது, அதை சரணடைந்து சாவதற்கு பதிலாக சண்டையிட்டு சாவோம் என்று போனான். அஞ்சுவதும் அடிபடிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது என்ற என்னுயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய புரட்சி முழக்கத்திற்கு முன்மாதிரியாக களத்திலே பாய்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மானமிக்க இனத்தின் கூட்டம் 5க்கும் 10க்கும் அல்லாடுவது என்பது அவமானகரமானது. இந்த நிலையிலிருந்து மீள்வதுதான், மீட்டு எழுந்து வருவதுதான் மாற்று அரசியல். அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். மனித வாழ்க்கையில் இருந்து அரசியலை பிரிக்க முடியாது. ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிக்கிறது அரசியலாக இருக்கிறது. அந்த அரசியலை நாம் தீர்மானிக்காமல் வேறு யார் தீர்மானிப்பார்? நினைச்சு பாருங்க. ஒரு கட்சியின் தலைவர் ஐயா கலைஞர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் யாருக்கும் தெரியாது. அந்த கட்சிக்காரனுக்கு தெரியாது. ஒரு கட்சியின் தலைவி நாட்டின் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறார் யாருக்கும் தெரியாது. அப்பளவில் இருக்கிறார், எப்படி இருக்கிறார் யாருக்கும் தெரியாது. ஆனால் 2 தலைவர்களும் படுத்து கிடக்கிறார்கள். மான தமிழ் மக்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் வாக்கு போடுறான். இவன் ஓட நடக்க எந்திரிக்க உட்கார முடியாத காலத்திலேயே ஒன்னும் செய்யல. இப்ப படுத்து எந்திரிக்க முடியாத காலத்துல என்ன உனக்கு செஞ்சிருவான்னு நீங்க போட்டு போட போற? என்ன செய்ய? ஆண்டாச்சு ஆண்டாச்சு 50 ஆண்டுகள் ஆண்டாச்சு, மாறி மாறி போட்டாச்சு. ரெட்டை இலை உதய சூரிய ரெட்டை இலை போட்டாச்சு. என்ன மாறி இருக்கு? என்ன மாறி இருக்கு? சரியான சாலை, தடையற்ற மின்சாரம், கல்வி இலவசமாயிருக்கா, மருத்துவ இலவசமாயிருக்கா, தூய குடிநீர் இலவசமாயிருக்கா, குடிக்க நீர், சுவாசிக்க நல்ல காற்று, பாதுகாப்பான சுற்றுச்சூழல் ஏதாவது இருக்கா? 32 ஆறுல ஒரு ஆறு வச்சிருக்கா? என்ன இருக்கு? எல்லாத்தையும் வச்சு தின்னுட்டான். தங்கத்தை விட விலை மதிப்பு உயர்ந்த கிரானைட் கற்கள், தங்கத்தை விட. நம்ம அப்பாவோ தாத்தாவோ உழுது கொண்டு போனால் ஒரு கொழுவுல ஒரு கலையம் மாட்டிடும், ஒரு கலையம், ஒரு செப்பு கலையம் எடுத்து பார்த்தா ஒண்ணு இருக்காது. ஓட்ட 4 கால்னா இருக்கும். அந்த கால காசு, செப்பு காசு. அதை நம்ம தாத்தனும் பாட்டும் ஏதோ புதைச்சு வச்சுட்டு போயிருப்பான், செத்து போயிட்டான். கொழுவுல அந்த கலையை மாட்டி எடுத்தாலே பூமிக்கடியில் எது கிடைத்தாலும் அது அரசாங்கத்துக்கு சொந்தம். உடனே கொண்டு ஒப்படைச்சிடணும் காவல்துறையிட்ட. அப்ப பூமிக்கடியில ஒரு ஓட்ட 4 கால் அடைச்சாலே கொண்டு ஒப்படைக்கணும்னா, தங்கத்தை விட மில மதிப்பு உள்ள இந்த சலவை கற்கள், காணை கற்கள் எப்படா அரசுக்கு சொந்தம் இல்லாமல் தனி முதலாளிக்கு சொந்தமானது? பதில் இல்ல. இந்த பரதேசி பயலு எல்லா பயலும் பிஆர்பி வெட்டிட்டாரு. காலையில தான் கடப்பாரையும் கோடாரையும் தூக்கிட்டு போனாரு. அப்படியே பிடிச்சிட்டியா? 25 ஆண்டுகளா வெட்டி ஏத்துறாரு. இந்திய நாட்டின் சிறந்த குடிமகன் விருதை 7 முறை பெற்றிருக்கிறார் குடியரசுத் தலைவர் கையால. 7 முறை சிறந்த குடிமகன். காரணம் என்ன? இந்த நாட்டிற்கு அந்நிய செலாவணிகளை அதிகமாக ஈட்டி கொடுத்தார் என்பதற்காக சிறந்த குடிமகன் விருது பெற்றவர் இந்த சமூகத்தில், இந்த நாட்டில் அக்யூஸ்ட். யார்? அவரை வெட்டி அள்ளிக் கொள்வதற்கு அனுமதித்தவனே வரடா யார்? இந்த ஆற்று மணல் அரசாங்கத்திற்கு, ஆளுகிறவர்களுக்கு தெரியாமல் தனி மனிதன் அள்ளி கொண்டு போறானா? யாரு சரி செய்யறது? யாரு? நாளெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு நிற்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லவோ, உயிர் வெல்லமோ என்று பாடுகிறான் மகாகவி பாரதி. எங்கள் செல்வங்கள் வளங்கள் எல்லாம் களவு போகுது. இந்த வளங்கள், இந்த நிலத்தின் வளங்கள், இந்த மண் அந்நியனுக்கு சொந்தமாகிவிடக் கூடாது என்பதற்காகவே போராடி செத்த மறவர் கூட்டம் நாங்க.
இன்னைக்கு அள்ளிட்டு போறான், அதிகாரமே அள்ளுது. ஐயா கலைஞர் வந்தாலும் மண்ணள்ளி விற்பான், அம்மையார் ஜெயலலிதா வந்தாலும் மண்ணள்ளி விற்பான். கமிஷன் படிக்க வச்சு அழகு பார்த்தான் ஒரு தலைவன். படிக்க வச்சு இந்த நாட்டு பிள்ளைகளை எல்லாம் இவங்க குடிக்க வச்சு கொள்றாங்க. தெருவுக்கு 2 மதுக்கடை இருக்கு, தெருவுக்கு 2 நூலகம் இருந்தா பிள்ளைய படிப்பான். அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய தலைமுறை, நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அறிவு பசி கொண்டு அலையுங்கள் அன்பு பிள்ளைகளே என்று சொல்றான். அப்படி அறிவி பசி கொண்டு என் பிள்ளைகள் ஓடுறதுக்கு என்ன இருக்கு? நூலகம் இருக்கா? படிப்பகம் இருக்கா? இருக்க வேண்டிய இடங்களா 2 குடிப்பகம் இருக்கு. இவன் குடிச்சா சிந்தனை திறன் இழப்பான், உடல் வலிமை இழப்பான், உழைக்கிற திறனை இழப்பான், சிந்தனை திறனை இருந்து பேசாம இருப்பான். அங்க நூலகத்தில் படிச்சா அறிவு வளரும், கேள்வி கேட்பான், கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. இதான் நிலைமை. இதையெல்லாம் மாற்றணும். ஒன்னொன்னா மாத்துறது கஷ்டம், மொத்தமா பேத்து எரியணும். அதுக்கு பேர் தான் தலைகீழ் மாற்றம். அந்த தலைகீழ் மாற்றத்துக்கு பேர் தான் புரட்சி. அதான் புரட்சி. புரட்சி என்பது நேற்று இருந்தது இன்று இருக்காது, இன்று இருப்பது நாளை இருக்காது. அதான் புரட்சி. எழுதி வைத்துக் கொள்ளுங்களேன் அன்பு பெற்றோர்களே, அருமை தம்பி தங்கைகளே. இதுவரை இருந்த திமுக அதிமுக இந்த நிலத்தில் ஒரு நாள் இருக்காது. அப்படிப்பட்ட புரட்சி தான் மாபெரும் அரசியல் புரட்சி. கருணாநிதியை விட்டா ஆள் இல்ல, ஜெயலலிதா விட்டா ஆள் இல்ல, 2 பேரையும் விட்டா இதோ உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக தூய உள்ளத்தோடு உண்மையும் நேர்மையாக உழைப்பதற்கு வழியே இல்லை. வழியே இல்லை என்று சொல்வது அவமானம். நாமே ஒரு வழியாக மாறுவதுதான் தன்மானம். வழியே இல்லை என்று புலம்புவது மடமை. நாமே நமக்கான வழியாக மாற வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. இது புரிந்து கொள்ளணும். ஹிட்லர் சொல்றான், வழியே இல்லை நீ யோசிச்சுட்டு நிக்காத, நீ நட, அதுவே ஒரு வழியாக பாதையாக மாறுங்கிறான். எங்கள் தலைவன் சொல்றான், பாதையை நீ தேடாத, உருவாக்குங்கிறான். பிடல் காஸ்ட்ரோ சொல்றான், நீ நடந்து செல்கிற பாதையில் உனக்கு எந்த இடையூறும் இல்லையா, நீ திரும்பி வா, அது ஓம் பாதை இல்ல, வேற எவனோ போன பாதை. நாங்கள் நடந்து செல்கிற பாதையில் தடை, இடையூறு, இடைஞ்சல், துயரம், துன்பம் எல்லாம் இருக்கு. ஆளுங்கட்சி அதிகாரத்தின் முறை நடுச்சாலையில நிறுத்தி பேசிட்டு இருக்கிறான். அங்க பல ஆயிரம் வண்டி, இங்க பல ஆயிரம் வண்டி. எங்களை எங்கே மக்கள் இல்லையோ அந்த ஓரத்துக்கு தள்ளி விடுறான். இந்த கூட்டத்துக்கு அங்க போடாத, இங்க போடாத, இங்க கொடி நடாத, அங்க கொடிய நடாதுன்னு. இந்த கொடி பறக்கிறதுக்கு இந்த நாட்டுல உரிமை இல்லைன்னா வேற எந்த கொடி பறக்கிறதுக்கு உரிமை இருக்குது? இது என்ன சீமா கொடியா? அவன் தம்பி மகாதேவன் கொடியா? யாரு கொடி? எங்கள் பரம்பரை கொடியடா, பரம்பரை கொடி. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என் அருமை பெரும்பாட்டன் கரிகால் பெருவள சோழன் ஏந்தி பிடித்த கொடியடா, தமிழனின் தன்மான கொடி. கொடிய வடிவமைக்கிறத கூட என் மூதாதைய பார். பாண்டிய நெடுஞ்செழியன் என் பாட்டன் பாண்டிய பெருமன்னர்கள் மீன்கொடி, சேர பெரும்பாட்டன் கொடியிலே வில்லம்பு, சோழ பாட்டனின் கொடியிலே புலி, எல்லாமே துள்ளும் பாயும், வில்லு பறக்கும், மீன் தவ்வும், புலி பாய்மடா, எல்லாம் ஒரு பாய்ச்சல் இருக்கிறது போல தன்மானமிக்க தமிழ் மறவர்கள் கொடியை வடிவமைச்சான். நீ ஏன் உன் பாட்டன் பாண்டியன் கொடி எடுக்கல? நீ ஏன் உன் பாட்டன் சேரங்குடி எடுக்கல? எதற்காக சோழன் கொடி எடுத்தாய் என்று கேட்கிறான்ல. நான் எடுக்கல, எங்க அண்ணன் எடுத்துட்டாரு. ஏன் எடுத்தாரு? ஏன் எடுத்தாரு? பாண்டிய மன்னன் பாண்டியன் எல்லைக்கு உட்பட்ட பகுதியை ஆண்டான். சேர மன்னன் சேரன் எல்லைக்கு உட்பட்ட நிலப்பரப்பை ஆண்டான். ஆனால் என் அருமை பெரும்பாட்டன் அருள்மொழி சோழனும் அவன் அன்பு மகன் அரசேந்திர சோழனும் கடல் பட கடந்து படைபட நடத்தி உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசை நிறுவிய பெருமக்கள். இந்த கொடி மறக்காத நாடு கிடையாது. இமயத்திலும் ஈழத்திலும் ஒரு சேர பறந்த கொடி தமிழனின் புலிக்கொடி. ஒரே மாதிரி கருப்பு மஞ்ச பச்சை வச்சுக்கிட்டு திரிகிற ஆளு கிடையாது. பரம்பரை கொடி. இந்த கொடி பறக்காம வேற எந்த கொடிடா பறக்கும்? எல்லாத்தையும் மாத்தி காட்டுவோம்.
எதற்கும் சளைக்கிற ஆளுகள் இல்ல. ஆளுக தான் சின்ன சின்ன ஆளுகளா இருப்போம். கனவு, நோக்கம், காயம் ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். தமிழர்களுக்கு என் அன்பு சொந்தங்களே, என் அருமை பிள்ளைகளே, நம் இன மக்களுக்கு கடந்த கால காயம் இல்ல, எதிர்கால கனவு இல்ல, நிகழ்கால தேவை மட்டும்தான் இருக்கு. எல்லாம் தெரியும். ஜெயலலிதா சரியில்லை தெரியும், கருணாநிதி சரியில்லை தெரியும். ஆனா கடைசி நேரத்தில் ஓட்டுக்கு 5000 கொடுத்துட்டா வழி இல்லை, போட்டுறான். இதை மாற்றணும், இதை மாற்றணும். இதை புரிந்து கொண்டு வரணும். இளைய தலைமுறை பிள்ளைகள் தன்னலமற்று வரணும். இந்த தமிழ் சமூகத்தின் மீட்சிக்கு, எழுச்சிக்கு உண்மையும் நேர்மையுமாக பணம், பதவி, புகழ் போத எதற்கும் அடிமையாகாமல் ஒரு பெரு நெருப்பாக உருவெடுத்து வரணும். இல்லைன்னா இதை ஒண்ணும் செய்ய முடியாது. புலம்பிக்கிட்டே இருந்து செத்து போயிடுவான். தெரியுது ஊழல் யார் தடுக்கிறது, லஞ்சம் யார் தடுக்கிறது? ஒருத்தர் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்துன்னு ஒரே ஒரு மாவட்ட ஆட்சியாளர் ஐயா சகாயம் வந்தார். ஒருத்தர் அவரை ஆட்சி பணியில போட முடியல. ஏன்? நேர்மையை, உண்மையை மறைக்க வேண்டிய தேவை இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கு. ஒரு உண்மையானவனை எதிர்கொள்ள முடியல. இப்ப என்ன வழி இருக்குது? ஒவ்வொருவனும் சகாயமாக மாற வேண்டிய தேவை இருக்குது. ஒவ்வொருவனும். அடிமை தமிழ் சமூகத்தின் உரிமைக்கு ஒரு பிரபாகரன் போதல. இங்க ஒவ்வொருவனும் பிரபாகரனாக மாற வேண்டிய, பிறக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை புரிந்து கொண்டு, அதை விட்டு அம்மா சொன்னா கேட்கல, அப்பா சொன்னா கேட்கல, பெரியப்பா சொன்னா கேட்கல, தாத்தா சொன்னா கேட்கல, விட்டு அதை விட்டு தண்ணி கீழ் நோக்கி பாயணும், மேல் நோக்கி போக கூடாது. அப்பதான் வீச்சு, பாய்ச்சல் அதிகமா இருக்கும். நீ உனக்கு கீழே போ. இன்னைக்கு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு தயார் செய்யி. அவன் தான் உனக்கான சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர். அவனை சரி செய்யி. ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக அவனை உளவியலா தயார் செய்யி. லஞ்சம் கொடுப்பது, வாங்குவது குற்றம் என்று மனநிலையில் அவன் வளர. எவன் வாங்குறான் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் உறுதியாக இருப்பேன் லஞ்சம் ஊழலுக்கு எதிராக என்றவனை உருவாக்கு. அதான் சரி. நீங்க வார் பதருக்குள்ள மணிகளை தேடுவதை விட்டுவிடு. நீயே உழுது, நீயே விதைச்சு நல்ல நெண்மணிகளை அறுவடை செய்வதற்கு தயாராகு. அதுதான் இந்த சமூகத்திற்கு இப்போது தேவை. புலம்பிக் கொண்டு இருக்காத, புலம்பிக் கொண்டு இருக்காத. மரிக்கிற தலைமுறையை விடு, இனி பிறக்கிற தலைமுறையின் மீது கவனம் செய். அதான் முக்கியம். நான் ஏன் உனக்கு இளைய தலைமுறைகிட்ட வரேன், தம்பி தங்கச்சிக்கிட்டே பேசுறேன். நீ வந்தாதான் மாற்ற முடியும். பணத்தை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்த வேண்டிய நிலைமையில் இல்லாத ஒரு கூட்டத்தை அதிகப்படுத்தணும். நீ நினைச்சு பார், இந்த பணத்தை வாங்கிட்டு வாக்கு செலுத்துறவன் எத்தனை பேரு? தினக்கூலி, அன்றாடங்காட்சி. மாசம் 2000, 3000, 4000, 5000, 10,000 வாங்குறதுக்குள்ள இருக்கிறவன் தான் அந்த 5000, 10,000 வாங்குறான். அவன் மேல குற்றம் இல்ல. உரிமையை வறுமைக்கு விற்கிற ஏழ்மை நிலையில் நம் இன மக்களை வைத்தவன் தான் குற்றவாளியை ஒழிய நம் மக்கள் மீது பிழை இல்லை. ஆனாலும் நம் மக்களை நீ பாராட்டு. கொடுத்த வாக்க காப்பாற்றணும்னு நினைக்கிறான். என்ன வாக்கு கொடுத்துறான்? அரசு ஒரு வேலை திட்டம் கொடுக்குது, 100 நாள் வேலை. 100 நாளைக்கு எவ்வளவு சம்பளம்? ஒரு நாளைக்கு 100 ரூபா. அதுல 40 ரூபாய் கமிஷன் எடுத்துக்கிட்டு 60 ரூபாய் கையில கொடுக்குறான். அப்ப 5 ஓட்டு என் வீட்டுல, ஒரு ஓட்டுக்கு 1000 வச்சாலும் 5000 மொத்தமா கொடுக்குறான். 2 மாசம் சம்பளம் கையில மொத்தமா கொடுக்குறான். பசி, வறுமை கையேந்திடுறான். இது குறையில்லை. ஆனாலும் ஏன்ப்பா வாங்கிட்டு போடுறீங்கன்னு கேட்டா, என்ன செய்யறதுப்பா? பால் அடிச்சு சத்தி வாங்கிட்டான், புள்ள மேல அடிச்சு சத்தி வாங்கிட்டான், குலதெய்வத்து மேல அடிச்சு சத்தி வாங்கிட்டான், அம்மாட்ட கேட்டா தாலியில அடிச்சு சத்தி வாங்கிட்டாப்பாங்கிறான். ஆனால் பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணும் என்று வறுமையில் இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் நினைக்கிற நமது இன மக்களை நீ பெருமையோடு தான் பார்க்கணும். அது ஒரு குறை இல்லை. அப்ப என்ன செய்யுது? 50,000, 1 லட்சம், 2 லட்சம் இப்படி சம்பளம் வாங்குற பிள்ளைகள், பணத்தை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிற வறுமை நிலையில் இல்லாத பிள்ளைகள் பெரிய அளவிற்கு அணிதிரண்டு வாக்கு செலுத்த வரணும். அதான் முக்கியம். ஜனநாயக கடமையாற்ற வரணும். அங்கங்கே குண்டு வைப்பது, அங்கங்கே பாம்பு போடுவது, அங்கங்கே கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, இது மட்டும் பயங்கரவாதம், தீவிரவாதம் அல்ல. கல்வி கொடுத்து, வேலை கொடுத்து, எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிற இந்த நாட்டிற்கு ஒரு நாள் வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்ற மாட்டேன், வாக்கு செலுத்த மாட்டேன் என்று இருப்பதும் தேச துரோக குற்றம் தான், தீவிரவாதம் தான், பயங்கரவாதம் தான். இதை புரிந்து கொண்டு இளைய தலைமுறை பிள்ளைகள், என் பாசத்திற்குரிய அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், இந்த மாற்று அரசியல் புரட்சிக்கு ஒரு வித்தாக மாறும். நமது பெரிய தகப்பன் அப்பா நம்மாழ்வார் சொல்லுகிறதை போல விதைத்துக் கொண்டே இரு.
முளைத்தால் மரம், இல்லையேல் மண்ணுக்கு உரம் என்றது போல நாம் விதைத்துக் கொண்டே இருப்போம். ஞானி ஓசோ சொல்றான், என்னால் முடிந்த வரை விதைத்துக் கொண்டிருக்கிறேன், எவ்வளவு முளைக்குமோ முளைக்கட்டும் என்று. நாம விதைக்க, நம்ம முன்னோர்கள் விதைச்சதுல நாம முளைக்கிறோம். நானா வந்தனா நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் என்று முரசறைவாய், குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசம் என்று கொட்டி அந்த புரட்சி பாவலம் தூவிய விதை. கெஞ்சுவதில்லை பிறர்வால், அவர்களை கேட்டினுக்கு அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை என்று வாடிய பாவலரேறு பெருஞ்சித்தினார் விதைச்ச விதை. காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா தோளா பசையற்று போனோமடா என்று நமதையா ஜீவானந்தம் தூவிய விதை. அன்பிற்குரிய பிள்ளைகளே, எண்ணற்ற பெருமக்கள் அள்ளி வீசிய விதையிலே முளைத்து கிளம்பி இருக்கிறோம். இதைத்தான் வாழுகிற கீப புரட்சியாளன் பிடல் காஸ்ட்ரோ சொல்லுகிறான், விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்று சொல்றான். என்னரும் தமிழ் மொழி செத்து போய்விடுமோ என்று அந்த மொழி போராட்டத்திலே கலந்து கொண்டு இன்னுயிரை இந்த ஈகமறவர்கள். இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? எல்லாரும் வாருங்கள் நாட்டினிலே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்தபின்னும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ என்ற புரட்சி பாவலன் பாரதிதாசனுடைய கவிதை வரிகள் உசுப்பிய அந்த உணர்வுக்கு ஏற்ப ஓடி வந்து இந்த தேகத்தை தீக்கி தின்ன கொடுத்த மறவர் கூட்டம், நஞ்சுண்டு மாண்ட மறவர் கூட்டம், அவர்கள் விதைத்த விதை நாம். அடிமை தமிழ் தேசிய இனத்தின் உரிமை என்றைக்கு ஒரு நாடு, என்றைக்கு ஒரு இனம் விடுதலை அடையும், என்றைக்கு ஒரு இனம் முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு ஒரு தேசம் அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். அப்படிப்பட்ட விடுதலை அடைவதுதான் என் முதல் கடமை என்று மண்ணின் விடுதலைக்காக மகிழ்ச்சியோடு மரணத்தை தழுவிய மாவீரர்கள் விழுந்த நிலம் ஈழத்திலே விதையாக அவன் விழுந்தான். இன்னொரு தாயினத்தில் நாம் மரங்களாக மாவீரர்களாக எழுந்து நிற்கிறோம், புரட்சியாளர்களாக முளைத்து எழுந்து நிற்கிறோம். எனவே இது வீண் போகாது. ஒண்ணுமே இல்லாம இருந்தோம் 2016 இந்த சட்டசபை தேர்தல், ஒண்ணுமே இல்லை. இப்ப 1.1 நிறுத்திருக்கான் மக்கள். இதை தோல்வியா என்று கேட்கிறான். இல்ல, சிறந்த தொடக்கம். 1 இருந்துதான் 1000, ஒரே 1000 எழுதிட முடியாது. நீ 1000 எழுதினாலும் முதல்ல 1 போட்டுதான் அப்புறம் 2 சொல்லி 3 சொல்லி போடணும். அதெல்லாம் அதை பற்றி கவலைப்படாத. மாவீரன் நெப்போலியன் சொல்றான், தோல்வி முயற்சி முயற்சி, சரி, மறுபடியும் தோல்வி, முயற்சி முயற்சி, மீண்டும் முயற்சி, சரி, தோல்வி, முயற்சி முயற்சி, மீண்டும் மீண்டும் முயற்சி என்கிறான். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நமக்கான காலத்தை காலம் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறது. நாதி இருக்காது நம்மளை விட்டா இந்த மக்களுக்கு. கர்நாடகால காவிரியில தண்ணி கேட்கிற போது கர்நாடகாவில் தமிழர்களை அடித்தா என்ன சீமா ஒண்ணுமே பேசாம இருக்காங்க கேக்குறான். ஏன் எல்லாருக்கும் நாக்கு இல்லையா, வாய் இல்லையா? காலம் பிரசவித்திருக்கு. முல்லை பெரியாற்று தண்ணி என்பது அடிக்கிறான். நாம் தமிழர் கட்சி ஒரு போராட்டமா அறிவிக்காம இருக்க ஏன்னு கேட்கிறான். அப்படின்னா காலத்தின் தேவை கருதி வரலாறு பிரசவித்த பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். நம்பிக்கையோடு களத்தில் இரு. நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தில்லை என்று நமது உயிர் தலைவன் பிரபாகரன் சொல்றான். உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவரை என்று இந்த மண்ணின் விடுதலைக்கு ராணுவம் கட்டிய புரட்சியாளன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றான். அன்பிற்குரிய பிள்ளைகளே, அருமை தம்பி தங்கைகளே, பேரன்பிற்குரிய பெற்றோர்களே, நம்பிக்கையோடு இந்த மண்ணிற்காக ஒரு தூய அரசியலை உண்மையும் நேர்மையுமாக, ஊழல் லஞ்சமற்ற, பசி பஞ்சமற்ற, கொலை கொள்ளையற்ற, பாலியல் வன்கொடுமையற்ற, பெண்ணி அடிமைத்தனமற்ற, மது மத போதையற்ற ஒரு தூய தமிழ் சமூகத்தை படைக்க தன்னலமற்று நிற்கிற இந்த எளிய மக்களின் பிள்ளைகள் எங்களுக்கு உங்கள் வாக்குகளை தந்து வரலாற்றில் பெருமையடையுங்கள்.
எதிர்கால சமூகம் உங்களை இழிவாக பேசும். கத்தி கத்தி இந்த பிள்ளைகள் கத்தி கொண்டிருக்க போதெல்லாம் கவனத்தில் எடுக்காது மறுபடியும் மறுபடியும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்திய மக்கள் என்று படிப்பார்கள் வருங்கால தலைமுறை பிள்ளைகள். தன்மானமிக்க தமிழர் கூட்டமே, இனியேனும் விழித்துக் கொண்டு மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தாருங்கள். ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகி என்று தெய்வ திருமகன் நமது ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குற்றம் சாட்டுகிறார். அந்த குற்றச்சாட்டிற்கு ஆளாகாமல் என் அருமை பெற்றோர்கள், அன்பி தம்பி தங்கைகள், எளிய மகன் எண்ணுயிர் இளவல் மகாதேவன் பரம்பரை பரம்பரையாக அப்பனும் ஆத்தாலும் அரசியல் இருந்து அமைச்சராக இருந்து வாரிசு வாரிசாக வந்தவர்கள் அல்ல. பல ஆயிரம் கோடிகளை பதுக்கியும் ஒதுக்கியும் அதை பாதுகாக்க பதவிக்கு வர வந்தவர்கள் அல்ல. லட்சக்கணக்காக இனம் செத்து விழுந்த போது சகித்துக் கொள்ள முடியாமல் இனத்தின் பிணத்திற்கிடையே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள், என் மக்கள் கதறி சிந்திய கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்டு உருவான பிள்ளைகள், அடிமை இனத்தின் உரிமையே முதல் பணி என்று கடமை உணர்வோடு களத்துக்கு வந்த பிள்ளைகள். என் அன்பிற்குரிய மக்களே, தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக நாங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைப்போம். இது உறுதி. எங்களை பெற்ற தாயின் மீது, உயிர்ப்பால் ஊட்டிய எங்கள் தாயின் மீது, அறிவிப்பால் ஊட்டிய எங்கள் தாய் தமிழின் மீது, எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரனின் மீது உறுதி. உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் உழைப்போம். அதை புரிந்து கொண்டு மதிப்புமிக்க உங்கள் வாக்கை இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திற்கு தந்து என் உயிர் தம்பி மகாதேவன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். அவன் வெற்றி என்பது தனிப்பட்ட ஒருவனின் வெற்றி அல்ல, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி தமிழ் தேசிய இனத்திற்கான வெற்றி, தமிழனின் தன்மானத்திற்கான வெற்றி, தமிழனின் இன உணர்வுக்கான வெற்றி, அடிமை தேசிய இனத்தின் உரிமைக்கான வெற்றி, தமிழ் மீட்சிக்கு தமிழர் எழுச்சிக்கான அடையாள வெற்றி என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு 19ஆம் தேதி நீங்கள் வாக்கு செலுத்தும் போது கத்தி கத்தி இந்த பிள்ளைகள் கத்தினார்களே, எந்த பிரதிபலனும் இல்லாத இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக கத்தி கதறி துடித்தார்களே என்று கவனத்தில் கொண்டு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து வலிமைமிக்க அரசியல் பேராற்றலாக மாற்றுங்கள். எளிய மகன் உங்கள் பிள்ளை என் தம்பி மகாதேவனை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும் நமது அரசதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.